points Kishore, 10k la 2k profit. 2 lots la 195 ingot. Nanda 20. Selvakumar 30 points. 40 points Rajesh, 40 points Sridevi, 30 points Vengat, 29 points Vignesh, 30 points Tenmari, 20 points Poppy. Good morning all. Voice screen clear arka? Voice screen clear. Good morning. 650 call. So Nifty le 23 650 call, 750 put. ப்ரீ ஓப்பன் முடிஞ்ச பிறகு மேபி அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். இப்போதைக்கு இதுதான். பட் இந்த ரெண்டு மூமெண்ட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ட்ரையல் பண்ணுறவங்க புட் சைடுக்கு ரெடியாக இருங்க. இன்னும் ஒரு ரெட்டு வரும். இங்கே வந்துட்ட உடனே என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். மேஜர் ட்ரெண்ட் புட் சைட் தான் இருக்குது. மைனர் ட்ரெண்ட் இன்னும் செட் ஆகலை. செட் ஆனோடனே என்ட்ரி ஆகிடும். புட் சைட் லாட் போட்டு வைங்க. லாட் மட்டும் போடுங்க. என்ட்ரி வரப்போகுது. புட் சைடு ஒரு என்ட்ரி. புட் சைடு என்ட்ரி போட்டுங்க. $690 டார்கெட் 5 அங்க போய் டிசைட் பண்ணலாம். மேல போயிடும். 695 56 பாயிண்ட்டுக்கான ட்ரேட். அது ட்ரையல் பண்ணுங்க. உடனே வெளியே வர வேணாம். ட்ரையல் பண்ணுங்க. உடனே வெளியே வர வேணாம். புட் சைடுக்கு 75 300 புட். 75 300 புட் 100 கால். புட் சைடு ரெடி ஆகுது. புட் சைடு லாட் போட்டு வைங்க. என்ட்ரி வரப்போகுது. புட் சைடு ஒரு என்ட்ரி. புட் சைடு என்ட்ரி போட்டுருங்க. ட்ரையல் பண்ணலாம். $674 டிசைட் பண்ணுங்க. 674. இங்கேருந்து ஒரு சின்ன சைட் வைஸ் 674 ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. அது உடச்சிடுச்சுன்னா மேலே போய்டும். 674 போயிடும். மேலே க்ரீன் ஆகிடும். புட் சைடு க்ரீன் ஆகி மேலே போயிடும். இது லாஸ்ட் இடம். பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது. ஏன்னா இந்த இடத்த இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே இங்கேருந்து கால் சைடுக்கு ரெடி ஆகிற இடம். இந்த க்ரீன் லைனுக்கு கீழே போயிடுச்சுன்னா அமைதி ஆகிடுங்க. திரும்பி மேலே வரட்டும். திரும்பி வரும். வால்யூம் பத்தலை. திரும்பி பிரேக் அவுட் ஆகி மேலே வரும் க்ரீன் கேண்டில். புட் சைடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மல்டிபிள் டைமில் தான் எடுக்கணும். இல்லை லாட் கம்மியாக போட்டுட்டோம்னா விட்டுட்டு திருப்பி போவோம் இது மேலே.
கொஞ்சம் ரெட் வருது. ஒரு புட் சைடு ஒரு சின்ன ரெட் கேண்டில் ஒன்று இருக்குது பெண்டிங். சரி, இந்த க்ரீன் லைனை மைண்டில் வச்சுக்கோங்க. அது கீழே போச்சுன்னா வெளியே வந்துருங்க. இன்னும் ஒரு ரெட் வரும், இவ்வளோ தூரத்துக்கு வரும். இங்கேருந்து இப்படியே போயிடுச்சுன்னா போயிடும். அந்த க்ரீன் லைனை சப்போர்ட்டில் வச்சுக்கோங்க. இது கீழே போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும், அக்ரெஷனாக போகாது. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் திருப்பியும். மேலே போயிடும். $673 ஒரு வாட்டி தொட்டுரும், அது மேலே போயிடும், க்ரீன் ஆகிடும். இந்த வாட்டி ஈஸியாக தொட்டுரும் 673. அது ஒடிஷன் போயிடுச்சுன்னா மூமெண்ட்டே வேறு. உடனே வெளியே வராதிங்க, அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல இறங்கிக்குங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது பெரிய பாயிண்ட், மிஸ் பண்ணுற போறீங்க. ரிட்டர்ன் வரும்போது மட்டும் இறங்குங்க உடனே. அப்போ இந்த ஜோன் வந்து இந்த 201 கீழே போயிடுச்சுன்னா எஸ், அது உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதை உடைச்சிடுச்சுன்னா ஃபுட் சைடு ரிலாக்ஸாக இருக்கலாம். நீங்கள் விட்டுற போகிறீங்க அந்த மாதிரி நேரத்தில். ஏன்னா குயிக்காக ஒரு வீக் வந்துட்டு மேலே வந்து அந்த பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணுற போகிறீங்க. அதான் காத்துனுக்குறோம். மேஜர் ட்ரெண்ட் புட் சைட் தான் இருக்குது. பட் இன்னும் அது வேகமாக உடையாது. இன்னும் ஒரு சப்போர்ட் எடுக்கும், ஸ்பாட்டில் ஒரு சப்போர்ட் எடுக்கும். க்ரீன் கேண்டலாக வரும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அது இன்னும் ஒரு க்ரீன் பெண்டிங் இருக்குங்க, அவ்வளோ வேகமாக கீழே போகாது. எஸ், உடச்சிடுச்சு. அதை உடச்சிட்டுச்சுன்னா கீழே டார்கெட் இருக்கு பாருங்க. சரி, இந்த டார்கெட்டை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்குங்க. இது ஃபுல்லாக 100% டார்கெட்னா இதில் 50% வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வால்யூம் குறைஞ்சிச்சுன்னா இது ஃபுல்லாக பிடிக்க முடியாது. இதில் பாதி ஃபஸ்ட்டு டார்கெட்டு, அடுத்தது இது புட் சைட் போயிட்டுருக்கு பாருங்க. அப்படியே ட்ரையல் பண்ணலாம். இப்போ சேஃப் ஜோன் 74,901 திருப்பி அங்கே மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணோம். அது ஒரு டைமில் விட்டு குத்துட்டு கீழே போவோம். அப்போ அந்த டைமில் இது நம்ம டார்கெட் பெருசாகும். எஸ், இப்போ பியூட்டிஃபுல் டார்கெட். $71 போயிருக்கு, போகுது. சரி, இந்த 50% டார்கெட்டில் சண்டை போடுது பாருங்க. பட் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த 901 மேலே திருப்பி தொட்டுச்சுன்னா அமைதி ஆயிடணும். பட் ப்ரீமியம் சப்போர்ட் இருக்கு பாருங்க உங்களுக்கு. ப்ரீமியமுக்கு மேலே போகிற இஷ்டம் இல்லை, கீழே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ திருப்பியும் அது ரிஜெக்ட் ஆகி கீழே வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. திருப்பி ரெட் கேண்டில் ஆகி கீழே வரும் ஃபுட் சைடு ஸ்பாட்லேருந்து. இன்னும் வால்யூம் பத்தலை இது உடையறதுக்கு, கீழே போயிடும். சரி, இது கட் ஆயிடுச்சுன்னா டேஸ் லோ பிரேக் ஆகிடுது. அப்புறம் பாதாளத்தில் போய் விழும் அதோட போட்டுக்குது. சரி, இது ஒரு சப்போர்ட்டு, இதுக்கு கீழே வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் இன்னைக்கு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பட் இதுக்கு கீழே போக வாய்ப்பு இல்லை. வரும் இது இன்னொரு வாட்டி. இது ரெட் ஆகி சீக்கிரமாக கீழே வரும். அந்த டைமில் மிஸ் பண்ணுற போகிறீங்க ட்ரேடை.
சி இது நீங்கள் இந்த இடத்துல என்டர் ஆக முடியாது. இந்த 904 நான் சொன்ன லெவல்லேருந்து நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து வந்தால் தான் இந்த டார்கெட் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நோஞ்சோன்னா ரிட்ரேஸ் ஆகினே இருக்கும், மேலே 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 டக்குன்னு ஒரு வாட்டி விட்டு கொடுத்துரும். அப்போ வேகமாக இந்த டார்கெட்டை வச்சு இந்த க்ரீன் லைன் வந்து நிற்கும். இப்போ அந்த நேரத்தில் ட்ரேடை மிஸ் பண்ணுற போகிறீங்க. கீழே ஒரு க்ரீன் லைன் இருக்கு பாருங்க, வேகமாக அங்கே போய் நிற்கும். அது ஒரே ஒரு மூவ் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். சின்னதான் ப்ராப்பராக விட்டுடுச்சு. டக்குன்னு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போவோம், உஷாராக இருங்க. ஒரு ஃபால், ஒரு சப்போர்ட்டு, திருப்பி குயிக்காக ரிவர்ஸில் ஆகும். ரிட்ரேஸ்மெண்ட் இந்த வாட்டி பெருசாக இருக்கும். மேஜர் ட்ரெண்ட் ஸ்டில் புட் சைட் தான், மைனர் ட்ரெண்ட் தான் கால் சைட் போகிறேன்னு சொல்லுது. ஆனால் கால் சைடு ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை இதில். இந்த க்ரீன் லைன் கிட்ட இருக்கு, பட் நேரத்துக்கு பெருசாக ஃபால் ஆகணும். இவ்வளோ மெதுவாலாம் போகக்கூடாது. எப்பவுமே மெதுவாலாம் போனால் ப்ரீமியம் வந்து அரைக்கிடும், வேகமாக கீழே போகணும். சென்செக்ஸ் நல்லா இருக்குது. பிரச்சனை வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் தான் ப்ராப்ளம். சென்செக்ஸ் இஸ் குட். அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இவர் சீக்கிரம் கீழே போயிடும். பட் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. $96, $103, பியூட்டிஃபுல். போதும். அவ்வளோதான், என்எஃப். 115 பாயிண்ட் இன்னும் இருக்குது. நான் கொஞ்சம் குஷன் வச்சு தான் கொடுத்தேன் உங்களுக்கு. 115 பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் வந்தாலும் வராக்கட்டே நம்மளுக்கு கவலை கிடையாது. பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்டு. இப்போ இது ரிட்ரேஸ் ஆனால் கூட இந்த க்ரீன் லைனில் ரிஜெக்ட் ஆகி திருப்பி கீழே போவோம். 115 பாயிண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன்? ஹவ் வாஸ் தி செஷன்? கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்க, உஷாராக இருக்கிறவங்க நல்லா பொறுமையாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. 2 லாட்ஸில் 195 பாயிண்ட்ஸ். வெங்கட் ஒண்டர்ஃபுல். சரி, இந்த மாதிரி எடுங்களேன். இப்போ பண்ணியிருக்காரு பாரு வெங்கட், 2 லாட் போட்டு 195 பாயிண்ட் பிடிச்சின்னா ஒரு நாள் தேவை முடிஞ்சிடுது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு பதப்பதப்பு இருக்காது. பாயிண்ட்ஸ் நிறைய பிடிக்கும் போது எப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட் வரும்னா, இந்த 10-15 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி உக்காந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேலே நான் லாஸ் எடுத்துக்க மாட்டேன்னு விடும்போது, அது இங்கே எங்கன்னா போகும்போது அது ரொம்ப சொர்க்கமாக இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு 115 பாயிண்டில் ப்ராஃபிட்டில் இருக்கோம். நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே எங்கன்னா 20 பாயிண்டில் நம்ம வைக்கும் போது தான் நம்ம ட்ரேடராக உணர்வோம். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேடர்னே பண்ண முடியாது. கேம்பிளிங் தான் யோசிப்போம். பதப்பதப்பு இருந்துனே தான் இருக்கும். எப்போ பதப்பதப்பு போகும்னா, ஒரு ப்ராஃபிட்டில் உக்காந்துட்டு 20 பாயிண்ட் மேலே இருக்குது போச்சுன்னா இன்னைக்கு 20 பாயிண்ட்டோட வீட்டுக்கு போயிடுவோம் ப்ராஃபிட் போது தான். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். 10K 2K ப்ராஃபிட். கணேஷ், சரி, சின்ன கேபிட்டல் போடும் போது ப்ராஃபிட்டு நல்லா எடுக்கலாம், ஸ்குவீஸ் அவுட் பண்ணலாம், பதட்டம் இல்லாத இருக்கும். பெரிய லாட் போட்டிங்கன்னா சின்ன பாயிண்ட் எடுக்கணும், அக்யூரேசி இருக்கணும். பட் அக்யூரேசி ட்ரேடு டெய்லி கிடைக்காது. சரி, நீங்கள் 2 விதமாக ட்ரேடு பிரிக்கணும். ஒன்று அக்யூரேஸ் ட்ரேடுனா அது இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து நியூஸ் வந்து நெகட்டிவ் சைடு இருக்குது. மார்க்கெட் ஆனால் 60%, 40, 55% வரைக்கும் கூட கால் சைட் போகிற மாதிரி மூடில் வந்தது. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், 2-3 இடத்துல 1, 2, உங்கள் 3 இடத்துல கால் சைடு போகிறோன்னு வந்துச்சு. பட் கால் சைடுக்கு நம்ம இதான் லெவல் வச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த க்ரீனில் என்ன அழகாக கால் சைடு போது பாருங்க. பட் இதுவும் பெருசாக போகணும்லாம் எடுத்துக்காதீங்க. பட் கால் சைடு இதுதான் இடம். இதுக்கு நடுவில் இங்கே எடுத்தாலும் இங்கே எடுத்தாலும் இங்கே எடுத்தாலும் இந்த 3 இடத்துல இந்த 4 இடமும் கால் சைட் ட்ராப்.
1 2 3 4 இடத்துல ட்ராப் ஆச்சு. இது 5வது இடத்துல மூவ் ஆகும். எல்லா ஸ்டாப் லாஸும் கால் சைடு எடுத்தாச்சு. இப்போ இது மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ திருப்பி இந்த இடத்த வந்து தொடும் ஒரு வாட்டி. 74,967க்கு மெதுவாக மூவ் பண்ணி வரும். இந்த இடத்த தொட்டுட்டு திருப்பி, ஆனால் இதுக்கு மேலே போகாது. இந்த ரீஜன் வந்துச்சுன்னா திருப்பி நெகோஷியேட் ஆகும், மேலே போனோமா கீழே போனோமா. ஸோ இது திருப்பி ரெட் ஆகி கொஞ்ச நேரம் மேலே போகும், க்ரீன் ஆகி. ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணணும். பட் இந்த இடத்துல போய் நம்ம கால் சைடு எடுப்போமானா இல்லை. மேஜர் ட்ரெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அங்கே தான் ட்ரேட் எடுப்போம். இப்போ இங்கேருந்து கால் சைடு கொடுக்குதுன்னா இங்கே போய் எடுக்கிறது தப்பு. அப்போ ப்ராஃபிட்டில் உட்காந்துக்கிறோன்னா ஒரு ரிஸ்க் போட்டு எடுக்கலாம். பட் அது தேவையில்லைன்ற அந்த ரிஸ்க்கை கூட பண்ணாதீங்க. ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டில் அப்படியே விட்டுடுங்க. லெவல் என்ன பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ட் ஆச்சு பாருங்க. வெளியே வந்துட்டோம், மார்க்கெட் கீழே போகுது, இன்னும் போவோம், போயினே தான் இருக்கும். இப்போ கால் சைடு திருப்பி ரீடெஸ்ட் ஆகி மேலே போவோம். சரி, இந்த வேலையை இங்கே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிச்சு. இப்போ இங்கே கூட பண்ணாது. இங்கே எப்படி பண்ணோம்னா, இங்கே கொஞ்ச நேரம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி இங்கே சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். பெருசாக வேகமாக கால் சைடு போகிற வேலை இல்லை இன்னைக்கு. 20 பாயிண்ட்ஸ் கிஷோர் 10Kல 2K ப்ராஃபிட், 2 லாட்ஸில் 195 வெங்கட், நந்தா 20, செல்வகுமார் 30 பாயிண்ட்ஸ், 40 பாயிண்ட்ஸ் ராஜேஷ், 40 பாயிண்ட்ஸ் ஸ்ரீதேவி, 30 பாயிண்ட்ஸ் வெங்கட், 29 பாயிண்ட்ஸ் விக்னேஷ், 30 பாயிண்ட்ஸ் தேன்மொழி, 20 பாயிண்ட்ஸ் பாபி. நீங்களும் அந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 7540010050க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். குட் மார்னிங். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரெக்ஷனில் கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போய்ட்றீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி, எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம், டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணிவிட்டு இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த